ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? நாங்கள் பன்னர்கிட்டாரில் இருக்கிற ஜூ போனோம். இது வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கே வந்து வேகமாக தான் போனோம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஜூ போல் சஃபாரி மட்டும் புக் பண்ணியிருந்தோம். இந்த லீவ் டைம் அப்படின்றதுனால க்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் ஆன்லைன்லேயே சஃபாரி புக் பண்ணிட்டோம். நான் ஏசி சஃபாரி தான் புக் பண்ணியிருந்தோம். அது ஒரு பர்சனுக்கு 300 சம்திங் அந்த மாதிரி தான் காஸ்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் போனதே வந்து 250 அந்த மாதிரி அப்படின்றதுனால 250 சம்திங் தான் ரீச் ஆகணும். ஸோ 3 o'clock சஃபாரின்றதுனால ஃபஸ்ட்டாக போயிட்டு அங்கே கியூ போயிட்டு அங்கேருந்து அப்படியே பஸ் ஏறி போயிட்டோம். பஸ் ரொம்ப சேஃபாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக கவர்டு பஸ் தான். விண்டோஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஆக்சஸ். அதுவும் கொஞ்சம் ஏரியாஸில் வந்து அவங்க க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்குறதுல வந்து இங்கே வந்து க்ரொக்கடைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது அந்த ராக் மேலே. ஸோ அந்த ராக் கிட்ட க்ரொக்கடைல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் தெரிஞ்சது, பட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம போய் அவங்க வந்து லைக் டிரைவர் வந்து யார் எங்களை லீட் பண்ணாங்களோ அவங்க ரொம்ப நல்லா லீட் பண்ணாங்க. லைக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லிட்டு இருந்தாங்க எங்கெங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பக்காவாக தெரிஞ்சிருந்தது. ஓகே, என்னென்ன டைமில் என்னென்ன அனிமல்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து நம்ம போயிட்டே இருப்போம். போகிறப்ப நம்ம என்னென்ன அனிமல்ஸ் க்ராஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன அனிமல் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டீர் தான் பார்த்தோம். இது வந்து ஃபாரஸ்ட் டீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நம்ம டாட்டட் டீர் இல்லை, இது வந்து ஃபாரஸ்ட் டீர். ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆக்சுவலாக நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீர்லாம் நிறையா பார்த்தோம். இங்கே நிறைய டீர்லாம் இருந்தது. நான் வந்து ಜಿಂಕೆ ಜಾತಿಗಳಲ್ಲಿ ಗಂಡು ಜಿಂಕೆಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಂಬುಗಳು ಬರುತ್ತೆ, ಹೆಣ್ಣು ಜಿಂಕೆಗಳಿಗೆ ಕೊಂಬು ಬರೋದಿಲ್ಲ. बहुत सारा लोग इसमें भी ಸ್ವಲ್ಪ गलती बोलेगा, तो ये डीर्स का सिंग बोलेगा ना, तो उसके लिए हॉर्न्स बोलेगा. स्पॉटेड डीर कुंकी अन्न मारे ఉంది. ஸோ டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் எலிஃபெண்ட் தான் பார்த்தோம். உங்களுக்கு இல்லை கிளியராக தெரியுதான்னு தெரியல, நல்லா பெருசாகவே இருந்தது எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நான் எனக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து இருந்தது. நான் ரைட் சைடில் உட்காந்துட்டு இருந்தேன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து எலிஃபெண்ட்ஸ் இருந்தது. ஸோ வந்து நம்ம எழுந்து போனால் எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு इसका मदर ऊपर है, भाई मेरी इधर मदर अम्मा ఇక్కడ నుంచి సౌండ్ நெக்ஸ்ட் நாங்கள் பியர் தான் பார்த்தோம். ஸோ பியர் நிறையா இருந்தது. ஒரு பியர் கூட்டமே இருந்தது. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா ரோட்லேயே ரூம் ஆச்சு ஃப்ரீ. ಎಲ್ಲ ಕ್ರೆಡಿಟ್ಗಳಿಗೂ ಇವಾಗ ಆಹಾರ ನೀಡುವಂತ ಸಮಯ. ಸಭಿ ಬೇರ್ಸ್ का ಫೀಡಿಂಗ್ ಟೈಮ್. దొదమ్మా నా ఫోన్ చూడు వైట్ టైగర్ ನಾರ್ಮಲ್ ಟೈಗರ್ ಸೈಲೆಂಟ್ ಲೆಕ್ಕ ಬರ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒயிட் டைகர் பார்க்க தான் போனோம். ஸோ அந்த டைமில் வந்து இது எங்களுக்கு போனஸ் மாதிரி இந்த டைகர் மூமெண்ட் எங்களுக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே வந்து சைலண்ட்டாக இருக்க சொன்னாங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ரிஸ்கியான டைகர். அதுக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா லைக் வந்து ஏதாவது பண்ணி விட்டுரும். லைக் ஆல்ரெடி இதனால் 3 வாட்டி பஸ் டயர் பஞ்சர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
நான் அகைன் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நான் எடுக்கலை, இது வந்து அதே வீடியோவை நான் ரீவைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ்லாம் இருந்தது. ஏன்னா டைகரை நான் அவ்வளோ க்ளோஸாக பார்த்ததில்ல. ஸோ நான் விண்டோ சீட் கிட்டேயே இருந்ததுனால லிட்ரலி என்னோடய விண்டோ சீட்டு கீழே அது வாக் ஆகி போச்சு. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. அது டைம் போனதே எங்களுக்கு தெரியல, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுலேருந்து வெளில வரத்துக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கேயே இருக்கிற பட்டர்ஃப்ளை பார்க் தான் போனோம். அது வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. அதுவும் நீங்கள் சீசனல் டைம்லாம் போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ்லாம் உள்ள நிறைய இருக்கும். ஸோ வந்து ஓப்பனிங் கேட் வந்து இப்படி தான் இருக்கும் என்ட்ரியே. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே மேலே பார்த்திங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளை பாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும் க்ளோஸ்டாக. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ஒரு எப்படி சொல்ல, கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும், பிளான்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும்போது நீங்கள் சீசனல் டைமில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு எங்கேருந்து மழை வந்ததுன்னு தெரியல, செம்ம மழை. ஸோ வந்து எல்லோரும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அப்படியே நீங்கள் பட்டர்ஃப்ளை பார்க்க முடிச்சுட்டு வெளில போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். லைக் வந்து லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 3-4 பட்டர்ஃப்ளை வெரைட்டி தான் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. லைக் வந்து அதை பற்றி டீட்டெயில்டாக ஒன்று அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இதை படித்தாலே நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது போல். அவ்வளோ அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே, நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் இருந்தது. லைக் நம்மளுக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் பற்றி இவ்வளோ இருக்கா அப்படின்ற லெவலுக்கு இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கும்போதே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை வந்து இவ்வளோ அழகாக ஷோகேஸ் பண்ணி அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க இங்கே. அதுக்கப்புறமா இங்கேயே வந்து ஃபிஷ் டேங்க்ஸ், அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ்லாம் கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே நிறைய ரெப்டைல்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு வெளில வரப்போ ஆல்மோஸ்ட் டைம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டாக வெளில வந்தோம் அங்கேருந்து. ஸோ வெளில வந்து பார்த்தா அவ்வளோ கூலாக இருந்தது. எங்களுக்கு பெங்களூரில் இருக்கோமா இல்லை ஊட்டியில் இருக்கோமானே தெரில, அப்படி கிளைமேட் டிஃப்ரென்ஸாக இருந்தது. ஸோ வந்து நாங்கள் உள்ளே போனப்போ ஆல்மோஸ்ட் ரொம்ப வெயிலாக இருந்தது. வெளில வந்து பார்க்கும்போது ஊட்டி கிளைமேட் மாதிரி இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபாகி அண்ட் மிஸ்டாக இருக்குன்ட்டு. செம்மையாக இருந்தது கிளைமேட் ஆக்சுவலாக அங்கே. ஒன்று நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. லைக் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு தான் வந்து நம்ம இவ்வளோ நாள் வெயிலில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வந்து நம்மளுக்கு வரப்போ ஏதோ ஒரு சடனாக ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப கூலாக அப்படியே அட்மாஸ்ஃபியரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆன மாதிரி, கிளைமேட் சேஞ்ச் ஆன மாதிரி செம்மையாக இருந்தது. லைக் வந்து ரெயின் ஒரு 25 மினிட்ஸுக்கு தான் வந்திருக்கும். பட் அதுக்கே வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். நாங்கள் தான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டாக வெளில வந்ததுனால ஃபுல்லாக எம்டியாக இருந்தது. ஸோ நல்லா பீஸ்ஃபுல்லாக அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸிட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து கூகுளில் டைமிங் வந்து 6 வரைக்கும் போட்டிருக்காங்க. பட் மோஸ்ட்டாக 5:30க்கெலாம் இவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் 6 o'clock வரைக்கும் டைம் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஜூவில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. லைக் இது வந்து 5:30யோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கும். ಮೇಡಮ್ ಕ್ಲೋಸ್ ಆಗಿತ್ತೆ, ಕ್ಲೋಸ್ ಆಯ್ತು. இல்லை ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா பாவம் அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா சப்போஸ் 5:30க்கு முன்னாடியே நீங்கள் போகிற மாதிரி அங்கே பிளான் பண்ணிக்கோங்க.